ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை விட்டுட்டு வெளியில் போகக்கூடாதுன்னா அவங்களோட ப்ராப்ளத்தை முதல் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் தெரியணும்ல. இன்னைக்கு ஃபியூச்சர் வந்து அதான். இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து 6S வாங்கினோம், 5S வாங்குவோம், அப்படியே அப்டேட் ஆகி போய் இப்போ 16 Pro Max வரைக்கும் வந்துருச்சு. சாம்சங்கில் எடுத்தோம்னா S25 Ultra வந்துருச்சு. இதுக்கு வந்த 5G மொபைல்ஸ்லாம் என்ன ஆகுது, ஃபுல்லாக அதுக்கடுத்து ஃபுல்லாக சர்வீஸில் தான் மாறப்போகுது. நான் ஹேண்டில் பண்ணதுக்கும் இப்போ இனிமேல் போகிற ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 செல்லு ஒரு டச் டிஸ்பிளே வரும், காம்போ வரும், அதிலே கிளாஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், கனெக்டர் போர்டில் நிறைய இஷ்யூஸ் வரும். எல்லாமே நான் வெளியில் கொடுத்து பார்க்குறதுக்கும் இப்போ நம்மளே அதை பார்க்குறதுக்கும் நம்ம ஜென்யூன் ப்ராடக்டாக போடலாம். என் கஸ்டமருக்கு நான் நல்ல பொருளாக போடணும்னு நினைப்பேன். அதுக்குண்டான சார்ஜஸை நம்மளால் வாங்க முடியும். ஆனால் அதே காஸ்ட்டை போய் நம்ம வெளியிலையும் கொடுத்து அது ஜென்யூன் ப்ராடக்டாகவும் இல்லாமல் அதை நம்ம கஸ்டமர் பேரும் நம்ம பேர் தான் கெட்டு போகுது. கண்டிப்பாக நீங்கள் நியூட்ரான் நேராக ஒரு 1 or 2 days இல்லை 1 டேயாவது நீங்கள் நேராக பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி போன என் கசின் பிரதர் இன்னமும் அப்டேட்டில் இருக்காப்ல சாரோட. அப்போ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.